ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் வந்திருக்க வேலைவாய்ப்பில் ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் புதிய அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரிசல்ட்டு என்றைக்கு வெளியாகும்னு பல மக்களிடம் கேள்வி மேலே கேள்வி வந்துனே இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா February 1ங்க. இன்றைக்கி ரிசல்ட் கன்ஃபார்ம். இன்றைக்கி 11 மணிக்கு ரிசல்ட் வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா February 5 February 6 அன்றைக்கி ரிசல்ட் வந்துடுங்க. ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும்னு பல மக்களிடம் கேள்வி மேலே கேள்வி வந்துனே இருக்குங்க. இப்போ வருமா, நாளே வருமா, இல்லை ஒரு வாரத்தில் வருமா, இல்லை சற்று நேரத்தில் வருமா என்று பல தரப்பட்ட மக்களிடம் பல கேள்வி மேலே கேள்வி வந்துனே இருக்குங்க. அதுக்கு பதிலும் பார்த்தீங்கன்னா November 4 முதல் நேரடியாக நேர்காணல் நடத்தப்பட்டது. சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடத்தப்பட்டாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் பார்த்திங்கன்னா 4,19,000 பேர் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்று இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக சென்னை, சேலம், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு வெளியிட புதிய உத்தரவுகள் பிறப்பித்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 38 மாவட்டம் வரையாக தனித்தனியாக ரிசல்ட் எல்லாம் வெளியிட புதிய ஆணைகள் பிறப்பித்திருக்காங்க. முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறைகள் மூலமாக ரிசல்ட் வெளியிட ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. உங்கள் கையில் ஃபோனை ரெடியாக வச்சுக்காங்க. உங்கள் கையில் SMS மூலமாக ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குங்க சொல்லியிருக்காங்க. நீ எப்போ வேணாலும் ரிசல்ட் வருங்க. நீங்கள் கையில் ஃபோனை வச்சுன்னே இருங்க. 6,503 இடங்களுக்கு 4.5 லட்சம் பேர் போட்டி. அதில் பார்த்தீங்கன்னா 9,000 பேர் பேக்கப் நிலையில் இருக்காங்க. அதில் 200 பேர் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் தயார் நிலையில் இருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே, அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமது வீடியோ பற்றினா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா தட்டிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.